வணக்கம் நண்பர்களே. நம்ம உறவுகளில் எப்போதுமே முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது ஏன்னா தேவைகளின் அடிப்படையில் எழும்போது அந்த முரண்பாடுகள் வரதான் செய்யும். நண்பர்களுக்கு இடையில் வரும், உறவினர்களுக்கு இடையில் முரண்பாடுகள் வரும். வந்ததுன்னா அது சில சமயங்களில் சின்ன சின்ன சண்டையோடு அது முடிஞ்சிடும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே வரும்போது மட்டும் அது விரிவடையாமல் பார்த்துக்கிடணும். ஏன்னா கணவன் மனைவி ரெண்டுமே அந்த ஆத்மார்த்தமான உணர்வில் குழந்தைகளும் பங்கெடுத்திருக்கிறாங்க. அது ஒரு குடும்பமாக இருக்குது. ஸோ குடும்பத்தை ரன் பண்ணுறது, குடும்பத்தை நடத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடத்தணும். குடும்பம்னு வந்துட்டா குழந்தைகளும் இருப்பாங்க. அந்த குழந்தைகளை வளர்க்குறதுல, அவங்களுக்கு செலவு பண்ணுறதுல, அதே மாதிரி வீட்டு செலவுகளில், இதில் எல்லாமே முரண்பாடுகள் கணவனுக்கும் மனைவிக்கும் எப்பவும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது இயற்கையான ஒரு விஷயம்தான். கணவன் நேற்று சொல்லுவார், நான் இன்னைக்கு தானே நான் ரூபா கொடுத்தேன், அதுக்குள்ளே செலவழிஞ்சிட்டா அந்த ரூபா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் செலவுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மக்கள் எப்போவுமே அதில் தான் அந்த செலவு செய்கிறதுல, பொருள் விஷயத்தில் நமக்கு எப்போவுமே முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தை வளர்க்குறதுல, குழந்தைக்கு என்னென்ன தேவை அதை செய்கிறதுல எல்லா இதுலேயும் முரண்பாடுகள் இருக்குது. இதில் இந்த முரண்பாடுகள் எல்லாம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு அதை களையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே ஒழிய, அதில் ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆணவம், அதாவது ஈகோன்னு சொல்லுவோம். அந்த ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் நினச்சது தான் செய்வேன், நீ நினச்சது நீ செய்யக்கூடாது, நான் நினச்சது தான் செய்வேன் அப்படிங்கிற இடத்துல என்னைக்குமே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும். இது விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். அது பிரச்சனையாக சின்ன சின்ன பிரச்சனையாக முடிஞ்சிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே கோர்ட்டு வரைக்கும் போய் அந்த குடும்பமே சின்ன பின்னமாகி அவங்க ரெண்டாவது அப்புறம் அந்த டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது கட்டிட்டு இதுக்கு இடையில அந்த குழந்தைகள் சீரழிகிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது இன்றைய சூழலில் அதிகமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம வெளிவரதுக்கு முயற்சி பண்ணணும். என்றைக்குமே ஒருவர் புரிந்து கொள்வதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த அறிவுபூர்வம் எப்போ வர ஆரம்பிச்சிட்டோ அப்போ தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறனும் வரும். எப்போவுமே நம்ம வெளியில் போகிறோம், ஆண்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் உள்ள உலகங்கிறது வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அது ஒரு சின்னஞ்சிறிய ஒரு உலகம். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு புரிய வைக்க நம்ம முயற்சி பண்ணலாம். நம்மளுடைய சூழ்நிலை இதுதான் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதும் நம்மளுடைய கடமையாக தான் இருக்குது. அதை தெரிஞ்சு நம்மளும் நடந்துக்கணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த சப்ஜெக்டில் பார்க்குறேன். பாய்.